ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா கிறிஸ்டல்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய நீட் அப்படின்ற ஒன்று இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது. நான் வாழ்கிறேன், ஸோ அதுக்கு பணம் தேவை. என்னுடைய ட்ரீம்ஸ், அச்சீவ்ஸ் எல்லாமே, கோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு எனக்கு பணம் தேவை. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே நம்ம வர்றதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் எதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு மணி ஃப்ளோ, உங்களுக்கு உங்கள் டைரக்ஷனுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கான சில கிறிஸ்டல்ஸை பற்றி நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். மணி ஃப்ளோ அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா, அதாவது நிறைய பேருக்கு ஒரு விதமாக இருக்கும் மணி ஃப்ளோஸ். ஒரு குரூப்புக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மணி ஃப்ளோ வர்றது கஷ்டம், மந்த்லி தான் வரும். ஸோ அதுலேயே அவங்களுக்கு மணி ஃப்ளோ வரணும் அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓன் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக சந்திக்கிறது சில பேருக்கு தேவையாக இருக்கும், ஆனால் அவங்க கைக்கு வராது. அதெல்லாம் ஈஸியாக கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க. ஃபர்ஸ்ட், நம்பர் 1, கிறிஸ்டல்ஸை நாம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணோன்னா அற்புதமாக வேலை செய்யும். மொத்தம் எத்தனை விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் ஒரு 8 விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இந்த 8 விதமான கிறிஸ்டல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மணி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றுனே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம், சிட்ரெயின். இந்த சிட்ரெயின் ஸ்டோன் எப்படின்னா மெர்ச்சன்ட் ஸ்டோன். அதாவது எப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது இது ஒரு விதமான குவாலிட்டிஸ், இது வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோன். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்டோன் இது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது க்ரீன் அவெஞ்சர். இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து லக்கு, திடீர்னு உங்களுக்கு தேவையான மணியை வந்து லக்கு, ஃபார்ச்சூன், மணி, லக் ப்ரொவைட்ஸ் சான்ஸ். உங்களுடைய லைஃப்பை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒன்று க்ரீன் அவெஞ்சர். அடுத்தது பெரிடாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிளாக்கேஜ், அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காது உங்கள் வாழ்க்கையில், நினைக்கிறீங்க நடக்காது. ஸோ அதுக்கான பெஸ்ட்டு கிறிஸ்டல், உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்டல் தான் பெரிடாட். ஸோ உங்கள் லைஃப்பில் அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்கள் வெல்த் அண்ட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அற்புதமான ஒரு கிறிஸ்டல்ஸ் இது. அடுத்ததுன்னா மெலக்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ஸ். இது வந்து ஒரு அற்புதமான கிறிஸ்டல். அச்சீவ் பண்ணணும், எனக்கு ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும், என் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய பணத்தை, என்னுடைய அந்த பணங்களை வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மெலக்கைட்டை யூஸ் பண்ணுங்கள், அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஏஞ்சல் ஸ்டோன்னு சொல்லலாம், பைரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன். இதுக்கு பேர் ஃபால்ஸ் கோல்டு அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா, உங்கள் மணியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான உங்களுடைய திறமையாக உங்களை யூஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்து போகாமல், நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட கொண்டு வராமல், மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற விஷயங்கள், நினைக்கிற விஷயங்கள் டக்கு நடக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் ஸ்டோன் தான் பைரேட் ஸ்டோன். நம்ம ஆண் ஏஞ்சலுக்காக ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். ஈஜிப்ட் காலத்துலேருந்து அந்த காலத்தில் இந்த ஃபால்ஸ் கோல்டு தான் அவங்க யூஸ் பண்ணது. ஸோ இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கூட. அடுத்தது ஜேடு. இது என்னென்னா, இந்த ஜேடு வந்து உங்கள் வாலெட், உங்கள் பர்ஸில் எப்பவுமே வச்சுருக்கலாம், உங்கள் மணி ஜாரில் வச்சுருக்கலாம். இது வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வெல்த் ஈஸியாக வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வர ஆரம்பிக்கும். மன்னிக்கவும், எதுவே பண்ணால் அப்படியே இல்லை, வேலை செய்யணும், உழைக்கணும், உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கணும். இது வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஸோ தானாக உங்களுக்கு வந்து அதுக்கான லக்கு, அதுக்கான விஷயத்தை, இந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்த ஒரு அற்புதமான கிறிஸ்டல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் கிளியர் குவார்ட்ஸ் அல்லது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது பலவிதமான நோக்கங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு பேர் என்னென்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து கரன்சி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அந்த கரன்சியில் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவுட் சைடில் ஒரு சன்லைட் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் அதை வச்சுட்டு பிரிங் மோர் மணி, பிரிங் மோர் மணி, பிரிங் மோர் மணி, பிரிங் மோர் மணி, பணத்தை அதிகமாக எனக்கு கொண்டு வா, பணங்களை அதிகமாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கமாண்டிங் கொடுத்து அதை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது நடக்கும். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸையும் ஃபார் மணி பர்பஸ். இப்போ சொன்ன விஷயத்த நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம், இல்லை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், நல்ல கிறிஸ்டல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஷாப் அப்படின்னு சொல்கிற ஆன்லைனில் தயவு செய்து வாங்காதீங்க. இது என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் ஆன்லைனில் சில கிறிஸ்டல்ஸ்லாம் கிடைக்காதுன்றதுனால ஆன்லைனில் கிடைக்கும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அது டூப்ளிகேட். நான் எப்போவுமே கிறிஸ்டல்ஸ் வாங்கின பிறகு கிறிஸ்டல்ஸ் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணுறதுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா அதுதான் அதிகம். ஸோ ஒரு கிறிஸ்டல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் 100 ரூபீஸ்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். வேறு வழி இல்லை. அப்படி தான் நான் பண்ணுவேன். இல்லைனா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கிறதுலாம் சும்மா வெறும் நம்பிக்கையாக தான் இருக்கும் தவிர அதோடைய வேலைகள் அங்கே நடக்காது. ஸோ நம்பிக்கையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வேலைகள் இங்கே இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு இருக்குது. அந்த வேலைகளை அது செய்யும். ஸோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா கிறிஸ்டல்ஸ்க்கும் ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன வேலை செய்யும் நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, பிளேலிஸ்ட்டில் போய் கிறிஸ்டல்ஸ்னு இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸ் வீடியோவை உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி எல்லா கிறிஸ்டல்ஸையும் ப்ரோக்ராம் பண்ணுறது, கிளென்ஸ் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீங்களாக போய் ஒரு கடையில் போய் தேர்ந்தெடுத்து அது ஒரிஜினல் அப்படின்றத கடைக்காரங்கிட்டே கேளுங்க. இப்போ நான்லாம் அப்படி தான் கேட்பேன். நான் மைன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இந்தியாவில் எடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட தான் நான் வாங்குகிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்தால் எல்லாருக்கிட்டையும் பர்ச்சேஸ் ஆகும். ஸோ அவர்கிட்ட நான் தெளிவாக கேட்டு தான் வாங்குவேன். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், நீங்கள் எடுத்தது டூப்ளிகேட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் டூப்ளிகேட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரிஜினல்லே நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ண அழகு இருக்காது. அதனால் வாங்கும்போது அழகாக தெரியாது அது அவ்வளோவா. அதனால் நீங்கள் எடுத்துக்க டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னால் டூப்ளிகேட்டா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேணும்னு வாங்குவேன். அது பார்த்தா சுமாராக இருக்கும் பார்க்க. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே இருக்காது. அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் நான் என் பர்சனலுக்காக நான் சில கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு தடவை ஒரு கிறிஸ்டல்ஸ் வாங்கினேன். அதாவது பிங்க் குவார்ட்ஸ் ஒன்று வாங்கினேன். அந்த பிங்க் குவார்ட்ஸ் வாங்கும்போது ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஆக்சுவலி வாங்கிட்டேன், ஆர்வத்தில் வாங்கிட்டேன். எனக்கு எப்பவுமே இருக்கிற அந்த ஆர்வ கோளாறில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லேபில் கொண்டு போய் கொடுத்து இதுக்குன்னு லேப் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அது டூப்ளிகேட்னு. ஏன்னா அதை பார்க்க அப்படி இருந்தது. அது டூப்ளிகேட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது சால்ட்டுங்க அது அப்படின்னாங்க. சால்ட் ரோஸ் கலரில் இருக்காது, பிங்க் வேறு மாதிரி சால்ட் தானே வரும். இந்த மாதிரி இந்த கலரில் வராது, அது வேறு மாதிரி இருக்குமே. என்ன இல்லை, இது சால்ட்டு தான். இது 100% சால்ட். அது உடைக்கும் போதே தெரியுது ஆக்சுவலி இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப காண்டாகிட்டேன். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், வீணாக போச்சேடா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்கிட்ட போய் நம்ம உடச்சிட்டாங்க அவனை. அப்போ எடுத்து போய் கொடுத்தேன்னா அவன் நீ அப்படியே கூட நான் காசு கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்னா அது டூப்ளிகேட் தெரிஞ்ச பிறகு ரிட்டர்னும் பண்ண முடியாது. வேறு அது சின்னதாக பீஸ் கட் பண்ணாலும் அவன் ரிட்டர்ன் வாங்க மாட்டான். ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் நிறையா அனுபவங்கள் பட்டிருக்கேன் இந்த கிறிஸ்டல்ஸில். ஸோ அதனால் நல்ல கிறிஸ்டல்ஸை நீங்களாக போய் பர்ச்சேஸ் பண்ணி தொட்டு பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அனுபவம் இதுதான் நல்லது. ஸோ அதனால் நல்ல கடையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு கிறிஸ்டல்ஸை பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் ரொம்ப அற்புதமான கிறிஸ்டல்ஸ். மணி மேனிஃபெஸ்ட்கான அற்புதமான வேலைகளை செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் உங்களை நோக்கி எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும், அதிலே இருப்பீங்க. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தடவை வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பண்ண சமைச்சா போதுமா? நல்லது இல்லைல்ல. அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்ல. அதனால் அவங்களுக்கும் அனுப்புனா அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். You will get wealth and health abundance. Thank you very much. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.